ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இதில் ஒரு தக்காளி சேர்த்துருங்க. தக்காளியும் சேர்த்து லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடு ஆறின பிறகு இதை அரைச்சி இந்த மாதிரி விழுதாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்பவும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு 5 வேக வச்சு முட்டையை இதில் சேர்த்துருங்க. இந்த எக்கை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த எக்கு தனியாக எடுத்துகிட்டு அதே கடாயில் 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கப்பூ சேர்த்துருங்க. சேர்த்து இதை லைட்டாக வதக்குங்க. இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த விழுதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர், சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா இதை 1 நிமிஷம் கலந்து விடுங்க. 1 நிமிஷம் கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துருங்க. சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுருங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான முட்டையை இதில் சேர்த்துடலாம். எக்கு நல்லா இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வர கண்டிஷனில் மல்லியில் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த எக் மசாலா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.